வணக்கம். டெல்லியையே உலுக்கி போட்ட ஒரு குண்டு வெடிப்பு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பயம் நிறைஞ்ச அந்த சாயங்கால வேளையில உண்மையிலாவே என்னதான் நடந்துச்சு? வாங்க இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி உண்மைகள் என்னன்னு ஒன்னா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. டெல்லி எப்பவும் போல ஒரு பிஸியான ஈவினிங். ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறவங்க, அந்த வரலாற்று சின்னங்களை சுத்தி பார்க்குற டூரிஸ்ட் எல்லாமே நார்மலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு பெரிய சத்தம் அந்த அமைதிய கலைச்சு போட்டுடுச்சு. செங்கோட்டை கிட்டக்க என்னதான் நடந்துச்சு? இது வெறும் வார்த்தைகள் இல்லங்க. அந்த நிமிஷத்துல அங்கே இருந்தவங்களோட பயத்தையும் குழப்பத்தையும் இத அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. அந்த கதறல்களுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களோட கதை, அதத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, அந்த குழப்பத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்ச உண்மைகளை ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். முதல் கட்ட விசாரணையில கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது? இந்த தாக்குதலோட முதல் ரொம்ப மோசமான விளைவு 8 உயிர்கள் போயிருச்சு. அதோட 14 பேரு காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த நம்பர்ஸ்லாம் வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, ஒரு நொடியில சிதைஞ்சு போன வாழ்க்கைகளோட சாட்சிகள். நடந்த இடம், நேரம், என்ன மெத்தட், இதுதான் இன்வெஸ்டிகேஷனோட பேஸ். சோ இன்சிடென்ட் நடந்தது டெல்லியோட ஹார்ட்னு சொல்ற செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல. அதுவும் மக்கள் கூட்டம் நிறைஞ்ச ஈவினிங் 6:15 மணிக்கு. யூஸ் பண்ணி இருக்கிறது ஒரு லோ இன்டென்சிட்டி ஐஇடி. இது இந்த அட்டாக்கோட நோக்கம் பத்தி நமக்கு கொஞ்சம் க்ளூஸ் கொடுக்குது. ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நகரத்தோட உண்மையான பலம் டெஸ்ட் பண்ணப்படும். சோ அடுத்த கொஞ்ச நேரத்துல டெல்லி எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? உடனே டெல்லி ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. மெட்ரோ சர்வீஸை ஸ்டாப் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்ஸை ஹை அலர்ட்ல வச்சாங்க. இந்த அச்சுறுத்தல் டெல்லியோட மட்டும் நிக்காதுங்கிறதால பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் அங்கேயும் அலர்ட் பண்ணிட்டாங்க. ஹோம் மினிஸ்ட்ரியோட நேரடி உத்தரவுல நகரம் முழுசும் பாதுகாப்பை டைட் பண்ணாங்க. போலீஸ் கமிஷனரோட முதல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அவர் இதை டெரர் அட்டாக்னு உடனே சொல்லல, ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாரு. இது ஒரு பிளான் பண்ணி செஞ்ச செயல். இந்த ஒரே வார்த்தை விசாரணையோட டைரக்ஷனையே மாத்திடுது. ஸ்பாட் இப்போ அமைதியாயிருச்சு, ஆனா உண்மையான வேலை இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. சிதறி கிடக்கிற க்ளூஸ வச்சு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எப்படி ஒரு முழு படத்தையும் உருவாக்குறாங்க? இது ஒரு சாதாரண கேஸ் கிடையாது. அதனால பல முக்கியமான ஏஜென்சிகள் ஒன்னா சேர்ந்து விசாரிக்கிறாங்க. டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் தலைமை தாங்க தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ, அப்புறம் தடவியல் நிபுணர்கள் இவங்களும் கூட இருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு. முதல் படி அந்த ஸ்பாட்டை செக்யூர் பண்றது. அடுத்ததா ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு துகளையும் க்ளூ தேடுவாங்க. அதே நேரத்துல இன்னொரு டீம் நூத்துக்கணக்கான மணி நேர சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஏதாவது ஒரு சந்தேகமான முகம் தெரியுதான் தேடிட்டு இருப்பாங்க. இந்த 3 விஷயமும் ஒன்னா சேரும்போது தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டுச்சு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? இப்போ இன்வெஸ்டிகேஷன்லயே ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த ஏங்கிற கேள்விய பத்தி பார்க்கலாம். இந்த தாக்குதலை புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் வருஷம் பின்னாடி போகணும். செங்கோட்டையை டார்கெட் பண்றது இது முதல் தடவை இல்ல. 2000ஆம் வருடம் நடந்த அந்த கொடூரமான தாக்குதலோட நினைவுகள் இன்னும் மறையல. ஒரு நாட்டோட வரலாற்று சின்னத்தை தாக்குறது அந்த நாட்டோட ஆன்மாவையே தாக்குறதுக்கு சமம். அந்த குறியீட்டு முக்கியத்துவம் தான் திரும்ப திரும்ப இந்த இடத்த டார்கெட் பண்ண காரணமா இருக்கலாம். புலனாய்வாளர்கள் இப்போ 2 முக்கிய கோணத்துல யோசிக்கிறாங்க. 1, இது ஒரு லோன் வுல்ஃப் தாக்குதலா இருக்கலாம். என்னன்னா, எந்த பெரிய அமைப்போட உதவியும் இல்லாம தனியா ஒருத்தரோ இல்ல சின்ன குழுவோ இதை செஞ்சிருக்கலாம். இன்னொன்னு, இது ஒரு பெரிய ஒருங்கிணைக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்போட வேலையா இருக்கலாம். 2க்குமே வேற வேற தாக்கங்கள் இருக்கு. இதங்க தவிர வேற சில நோக்கங்களும் ஆராயப்படுது. இந்தியாவோட கொள்கைகளுக்கு பதிலடியாகவோ இல்ல வரப்போற பண்டிகை காலத்துல அமைதியை குலைக்கிற முயற்சியாகவோ இல்ல வெறுமனே மக்கள் கிட்ட பயத்தை உருவாக்குற ஒரு செயலாகவோ இது இருக்கலாம். சரி, விசாரணை போயிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு சம்பவம் நமக்கு விட்டுட்டு போற பாடங்கள் என்ன? எதிர்காலத்துல இது என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும்? இந்த சம்பவம் ஒரு கண்ணாடி மாதிரி. அது நம்ம பலத்தையும் காட்டுது, பலவீனத்தையும் காட்டுது. ஒரு பக்கம் நம்ம பாதுகாப்பு படைகளோட அந்த வேகமான செயல்பாடு, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் தடுக்க முடியலேங்கிற கேள்வி. ஆனா ரொம்ப முக்கியமா, பயங்கரவாத அச்சுறுத்தல்ங்கிறது ஏதோ பழைய பிரச்சனை இல்ல, அது இன்னைக்கும் நம்மளோட கூட தான் இருக்குங்கிறத இது ரொம்ப வலியோட நினைவூட்டுது. இந்த விவகாரத்தை நீங்க தொடர்ந்து கண்காணிக்க விரும்புனீங்கன்னா இந்த விஷயங்களை கவனிங்க. வெடிகுண்டு பத்தின தடயவியல் அறிக்கை என்ன சொல்லுது? சிசிடிவி காட்சிகள் மூலமா யாராவது கைது செய்யப்படுறாங்களா? அரசாங்கம் இத பயங்கரவாத தாக்குதல்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்குதா? அப்புறம் நம்ம நகரங்கள்ல பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படுதா? பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் டெல்லிய பத்தி மட்டும் இல்ல,
இது நம்ம எல்லா நகரங்களோட பாதுகாப்பை பத்தியும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அடுத்த அச்சுறுத்தலை சமாளிக்க நம்ம நகரங்கள் உண்மையிலேயே தயாரா இருக்கா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.